கொரோனாவுடைய தொடக்க காலங்களில் லாக்டவுனில் எல்லோருமே அடைந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டானது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா எல்லோருமே அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையே முடங்கி போன ஒரு சூழலில் தான் இருந்தது. எந்த பணியையும் தொடங்க முடியல. கல்லூரிகள் இன்ன தேதி வரைக்கும் கல்லூரிகளை நாம் தொடர்ந்து நடத்துறதில் துவங்குவதில் பிரச்சனை இருக்குது. இன்ன வரைக்கும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் திறக்க முடியாத ஒரு சூழலில் தான் கொரோனாவுடைய இந்த பேரிடரிலிருந்து முழுமையாக நாம் மீண்டு வர முடியாத நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சூழலில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நாம் சந்திச்சிருப்போம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். பலர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு எல்லா விதமான தேவைகளுக்கும் ஒரு நெருக்கடிகளுக்குள்ளான ஒரு சூழலில் தான் நாம் இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இது போன்ற சூழல் நெருக்கடிகள் எல்லாருக்குமே உண்டு. ஆனாலும் கூட ஒரு சிலர்கள் இந்த எல்லா நெருக்கடிகளையும் தாங்கி கொண்டு மக்களுடைய நெருக்கடிக்காக தங்களுடைய சுயத்தை இழந்து மக்கள் நெருக்கடிக்குள்ளாராங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா, நாம் போய் பண்ணுவோம். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து கொடுக்க வேண்டுமா, நாம் போய் செய்து கொடுப்போம். அப்படி மருத்துவ உதவி பலனளிக்காமல் அவர்கள் மரணித்து விட்டார்களா, அவர்களுடைய பிரேதங்களை நாம் அடக்கம் செய்வோம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து இந்த களப்பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த களப்பணியில் ஈடுபட்ட எல்லோருமே அவர்கள் நாம் எல்லோரும் அனுபவித்தது போன்ற நெருக்கடியில் அனுபவித்தவர்கள் தான். யாருமே எந்த நெருக்கடியும் அனுபவிக்கலை. அவங்களாம் சர்வீஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தாங்க, ஃப்ரீயாக இருந்தாங்க. அதனால் அவங்க இலகுவாக களப்பணி ஆற்ற முடிந்தது என்று சொல்ல முடியாது. பல்வேறு நெருக்கடிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க இந்த சமூக பணிகளை செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் செய்த சிறிய பணி என்று சொன்னாலும் கூட அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அங்கீகரிக்க வேண்டியிருக்கிறது, பாராட்ட வேண்டியிருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மிடர் தண்ணீர் வழங்குறது பெரிய விஷயமா, ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தண்ணீர் கிடைக்காத போது அந்த ஒரு மிடருடைய தண்ணீருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அவர் பட்டினியாக கிடக்கிற பொழுது அந்த ஒருவேளை சாப்பாடு என்பது நமக்கு தெரியும். உறவினர்களில் கூட யாருமே போய் பார்க்க முடியாது. எல்லாருமே குவாரண்டைனில் இருக்க வேண்டிய சூழல். அந்த சூழலில் மரணித்தவருடைய உடலை பெறுவதும் அது அடக்க காரியங்களிலும் ஈடுபெறுவது என்கிற விஷயம் சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, நாம் கடந்து போக முடியாது. மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு இந்த பணிகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சமூக சேவைகளை முன்னெடுத்தவர்கள் ஒரு தியாகத்தையோடு தான் இந்த பணியை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியுது, சொல்ல முடிகிறது. வமன் அஹியாக ஃபக் அன்னமா அஹியன்னாச ஜமியா. ஒரு தனி மனிதன் அவன் வாழ வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல், நீருக்கு வழி இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கும் பொழுது அந்த ஒரு தனி மனிதனுக்கு கவனம் செலுத்தி ஒரு நபர் வாழ வைக்கிறார் என்று சொன்னால் அவர் உலக மாந்தர்களெல்லாம் வாழ வைத்தவர் என்று குரான் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த கொரோனா போன்ற காலங்களில் அவர்களுக்கு தெளிவான உதவிகளை செய்து அவர்களை மீட்டெடுப்பது என்பது இந்த மனித சமூகத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு பணி என்பதை தான் நமக்கு குரான் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் அப்படி இந்த கொரோனா பேரிடர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பொழுது சாதி சமயங்களையோ வேறு எந்த வேறுபாடுகளையும் மீட்பாளர்கள் பார்க்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் விளங்கியிருந்த ஒரு விஷயந்தான். இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் எல்லாமே விளங்கியிருந்த விஷயம் என்னன்னா, அல் ஹல்கு குல்லுகும் இயால் உள்ளா. இறை தூதர் இப்படி சொல்லி காட்டுறாங்க, படைப்பினங்கள் எல்லோருமே இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இறைவனின் குடும்பம் மனிதன் என்கிற அடிப்படையில் அவன் இறைவனின் படைப்பு, அவன் இறைவனின் குடும்பத்தை சார்ந்தவன். எனவே அவனுக்கு அனைத்து உதவிகளையும் உபகாரங்களையும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை தான் நமக்கு இறை தூதர் தெளிவாக என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போல் இது போன்ற பாராட்டுக்கள் எதற்காக நடத்தப்படுகின்றது, இது மிக முக்கியமாக பார்க்கணும். ஏன் பாராட்டு? இந்த பணிகளில் ஈடுபட்ட யாருமே தான் பாராட்டப்படுவோம் என்பதற்காகவோ தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்யவே கிடையாது. அனைவர்களுமே இறைவனின் திருப்தி வேண்டும். ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இது. இல்லைன்னா இதை செய்யலைன்னா நம்ம மனசுனே கிடையாது என்கிற உணர்வுபூர்வமாக இந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது என்னவாக இருக்கட்டும், இந்த கோவிட் காலங்களில் செய்த எந்த உதவியாக இருக்கட்டும், அவர் புகழையோ அல்லது பெருமைக்காகவோ இதை செய்யலை. யாருடைய அங்கீகாரத்துக்காக செய்யலை, யாருடைய பாராட்டுக்காக செய்யலை.
இறைவனின் திருப்தி. ஒரு மனிதன் சக மனிதனுக்கு இந்த நேரத்தில் செய்யலைன்னா நான் மனசனே இல்லை என்பதற்காக செய்த உதவிகள். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் பாராட்ட வேண்டும்? நாம் ஏன் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும்? ஏன் கௌரவிக்க வேண்டும்? அதுவும் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ். மனிதர்கள் செய்கின்ற அந்த உதவிக்கு, மனிதர்கள் செய்கின்ற அந்த தியாகங்களுக்கு நீங்கள் மனிதர்களுக்கு நீ நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், அந்த பண்பு ஒன்றை வரலன்னா நீ இறைவன் செய்கின்ற உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துவான நீ ஆக மாட்ட. ஆகவே உனக்கு மனிதன் செய்கின்ற நன்றிக்கு, உனது மனிதன் செய்கின்ற சேவைகளுக்கு, மனிதன் உனக்கு ஆற்றுகின்ற தொண்டுகளுக்கு நீ அதை அங்கீகரிக்கணும், அதை பாராட்ட வேண்டும் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு இஸ்லாம் இதை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி, தன்னோடு இருக்கிற மனிதனுக்கு அவனுடைய பேரிடர் காலங்களிலே இவன் செய்கின்ற அந்த உதவி, அதை குறித்து நபிகள் நாயகம் சொல்கிற பொழுது, அவன் சக மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் வல்லாஹு ஃபி அவுனில் அப்து, இந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒருவன் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறான், தண்ணீர் வருந்துவதற்கு இல்லை, அவனுக்கு இவன் போய் தண்ணீர் கொடுக்குறான் என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பு முதல்ல இவனுக்கு இருக்குது. ஒருவன் பேரிடரிலே பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை இவன் காப்பதற்காக போகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய பாதுகாப்பு இவனுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலக மனிதர்கள் எல்லாம் நேசிக்கின்ற இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்வியலுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிற பொழுது, அவங்களோட தொடக்கத்தில் நம்மளுக்கு தெரியும், அந்த வஹீயினுடைய இறை செய்தி வரும் பொழுது அன்னை ஹதீஜா அவரிடத்தில் போய் சம்மீலுனி என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஹதீஜா அம்மா அவர்கள் கொடுத்த ஆறுதல் என்ன கொடுத்தாங்க? பயப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு நகரில். அதில் மிக முக்கியமாக பல்வேறு நபிகள் நாயகத்தினுள்ள இருந்த பல்வேறு நல்ல பண்புகளை எடுத்து சொல்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டால், அலா நவாயிபில் ஹக், ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டு விட்டால், அது வெள்ளமாக இருக்கலாம், பஞ்சமாக இருக்கலாம், இதுபோன்று நோய் தொற்றுகளாக இருக்கலாம், ஏதாவது சமூகத்தில் ஒரு பேரிடர் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர், ஈருலக தலைவர், ஆனால் நீங்கள் யாருக்கோ உத்தரவிட்டு நீங்கள் ஒதுங்கி போய் நிற்கிறது இல்லை. முகமது நபியை குறித்து அவருடைய மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு பேரிடர் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அதிலே உதவி செய்கிற முதல் ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே வல்லாஹு லா யுஸீகுல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை கண்ணியதான் படுத்துவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மூமின்களுடைய தாயார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது. அதனால் மனிதர்களாக வாழுகிற பொழுது இது போன்ற சந்திக்கின்ற பேரிடர்கள் என்ன பேரிடராக இருந்தாலும் முதல் உதவியாக கண்டும் காணாமல் போகிறவன் மனசனே கிடையாது. அப்போ நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும், நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த கொரோனாவுடைய முதல் அலையாக இருக்கலாம் அல்லது இரண்டாவது அலையாக இருக்கலாம், எல்லோரும் தங்களுடைய அர்ப்பணிப்புகளை, தியாகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாம் பாராட்டணும், அதை ஊக்குவிக்கணும். அதில் பல்துறையை சார்ந்தவர்கள் இந்த களப்பணியில் ஆற்றியிருக்கிறார்கள். அரசு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது போன்ற களப்பணியில் ஈடுபட்டவர்களை சரியாக கண்டெடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், சேவா பாரதி போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கி என்ன செய்யப்படுது, சங்க பரிவார அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் சேவை செய்ததாக ஊக்குவிக்கப்படுகிறது, ஒரு அரசு செய்கிறது. ஆனால் களப்பணிகளே முதல் பணியில் நிற்கிறவர்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரேதங்களை அடக்கம் செய்தவர்கள், அவர்கள் உணவு இல்லாமல் உணவுகளை கொண்டு போய் கொடுத்தவர்கள், இரவோடு இரவெல்லாம் அலைந்து ஏழைகளுடைய பசியை ஆற்றியவர்கள், தண்ணீர் கொடுத்தவர்கள், தாகம் தீர்த்தவர்கள், இவர்கள் எல்லாம் இது போன்ற பாராட்டுகளுக்கு உட்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை களப்பணியிலும் முதலில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த களப்பணியிலே ஈடுபடக்கூடிய எல்லா சமூக இயக்கங்கள், மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு பாராட்ட வேண்டும் என்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த நோக்கத்திற்காக நாம் செய்யணும் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.